ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கானா கனா. இன்றைக்கி நம்ம சிக்கன் டிக்கா கெபாப் எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாமா? இதுக்கு நீங்கள் கடையில் கேட்டு வாங்கும் போதே சிக்கன் டிக்கா செய்ய போகிறோம். அதுக்கான போன்லெஸ் சிக்கன் வந்து திக் பீசஸாக க்யூப்ஸாக எனக்கு கட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் போன்லெஸ் பீஸ் வேணும்னு கேட்டு வீட்டுக்கு வந்ததுமே நம்ம க்யூப்ஸாக கூட கட் பண்ணியிருக்கலாம். இதுக்கு நான் 300 கிராம்ஸ் சிக்கன் வாங்கியிருந்தேன், போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருந்தேன். அதை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் cumin பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம், ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ½ ஸ்பூன் சிக்கன் கெபாப் மசாலா. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ½ ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 கப் கர்ட், ½ ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பைசினஸாக கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கசூரி மேத்தியை வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கசூரி மேத்தி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஆகிட்டால் கசப்பு தன்மை வந்துடும், அதனால் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்ல மிக்ஸ் கொடுத்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸோட அந்த வெஜிடபிள்ஸும் மேரினேட் ஆகட்டும். 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம இது எல்லாமே வந்து சாப்ஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்த எட்ஜ், அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு சிக்கன் பீஸ், டொமேட்டோ பீஸ், சிக்கன் பீஸ் ஆனியன், சிக்கன் பீஸ் கேப்சிகம் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே இன்சர்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம ஒரு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சிக்கன் சாப்ஸ்டிக்ஸ் எல்லாம் பேனில் வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம். எல்லா சைட்ஸும் வந்து நம்ம கோல்டன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே மிக்சடாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் பட்டரும் அந்த மாதிரி கலந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லா சைட்ஸும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் இருந்ததுன்னா ரோஸ்டிங் டைம் அதிகமாகும். ரோஸ்டிங் டைம் அதிகமாச்சுன்னா சிக்கன் ஹார்ட் ஆகிடும். அதனால் மீடியம் டு ஹை மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போது நம்ம கடையில் இருக்க மாதிரி அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் வேணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி லாஸ்ட்டில் ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு 1 செகண்ட் இந்த மாதிரி அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஸ்டார்டராக கூட நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். இது ரொம்பவே எம்மியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பாபா ஃப்ரம் லதா கண்ணன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.